இன்னைக்கு காலையிலேயே நேற்று வந்தது. நாம் தமிழர் கட்சி யாரெல்லாம் ஆதரவாளர்கள் தொகுதி வாரியாக இவர்கள் வாக்கு சேகரிப்பவர் இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு தொகுதியிலையும் இவங்க சொன்னால் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இன்ஃப்ளூயன்சர்னு இல்லை வாக்கு சேகரிப்பவர் கேன்வாஸ் பண்ணுறவங்க இவர்களை ஒரு தொகுதியிலையும் தொகுதி வாரியாக ஒரு பகுதி வாரியாக தமிழ்நாடு அரசு உளவுத்துறை மூலம் அவர்களுடைய விவரங்களை சேகரிக்கிறது. அந்த வகையில் ஏன் இவங்க இது பற்றினா அதிமுக திமுக பொதுவாக உள்ள அரசியல் எதிரிகள் அவங்க தெளிவாக இவங்கன்னா அதிமுக இவங்கன்னா திமுக அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தணும். ஆனால் இப்பொழுது இந்த அடையாளங்களை தாண்டி இந்த அடையாளங்களை மடைமாற்றி எப்பவும் உள்ள அந்த சூழ்நிலையிலேருந்து மாறுபட்ட ஒரு சூழ்நிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை யார் மூலமாக வரக்கூடியது. இதனால் நம்மளுடைய களம் மாறிவிடுமா, வாக்கு வங்கி குறைந்து விடுமா என்று திமுக இப்போது ஆளும் கட்சியாக உள்ள திமுக நினைச்சால் அதுக்கு ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சி, சீமான் நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னு சொன்னால் 1956 நவம்பர் 1 அதை தான் சொல்லணும். இன்னொன்று இல்லை அறிஞர் அண்ணா அறிவித்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே வந்திருக்கான்னு சொன்னால் 1952 53 இந்த பீரியடில் உயிர் ஊட்டவும் பேரெல்லாம் விட்டீங்க. அறிவித்த தேதியில் நான் அப்போ அந்த உயிர்களுக்கு என்ன மதிப்பு, இந்த உயிர் தியாகத்துக்கு என்ன மதிப்பு? இப்போ சீமான் சொல்வது என்னவென்றால் அந்த வகையில் தமிழ்நாடு என்ற பெயரை ஏதோ இவங்க தான் வச்சிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி சீமான் சொல்கிறாருன்னா 2016 நீங்கள் சொல்லும்போது 1,00,000 பேர் தேர்ந்தெடுக்காங்க. 2022 2022 இருந்தானே 25 இருந்தானே வரலாறு தானே. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தமிழ்நாடு இந்த தினத்தில் கொண்டாடுவது என்பது மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஒரு முழக்கத்தை முன் வச்சு இன்றைக்கி அம்பத்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 2022 இதே மாதிரி தமிழ்நாடு நாள் சொல்லிட்டு பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டு பார்க்கும்போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையே ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இதுவும் தமிழக அரசியல் களத்தில் மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. இங்கேயும் அந்த அளவுக்கு அதை விட அதிகமான கூட்டம் கொடுத்துச்சுன்னா இது தேர்தலில் மிகப்பெரிய இம்பாக்டை திமுகவுக்கு எதிராக உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விடயத்தை? திமுகவுக்கு இதே வேலைங்க அப்படி நான் சொல்கிறதுனால ஏதோ நம்ம வன்மை வச்சு சொல்கிறதா அர்த்தம் இல்லை. இந்த மேட்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா ஏன் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாடுன்றது அன்றைக்கி சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் மதராஸ் மாகாணம் என்று ஒரு மாகாண எல்லை, பூகோள எல்லை வரையறுக்கப்பட்டது 1956 நவம்பர் 1. சரி, திமுககாரங்க ஜூலை 18ன்னு சொல்லுவாங்க. அது என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னா முதல்வராக இருந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் இதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவித்த நாள் ஜூலை 18. சரி, அப்போ தமிழ்நாடுன்னு முதலாக இவங்க தான் ஏதோ போராடினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடினவங்கள சங்கரலிங்கனார் இன்னொரு 3-4 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது இன்றைக்கி எங்கேயாவது திமுகவில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்காங்களா, இல்லை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிரபலமாகவோ இல்லை இந்த குடும்பமாகவோ இருக்காங்களா? அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணி சும்மா இந்த கட்டடத்துக்கு பேர் வைக்கிறேன், நினைவு மண்டபம் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு நாள் போய் மாலை போடுறேன், நினைவு நாள், அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் சும்மா ஒரு அடையாளம் ஷோ. நான் சொல்கிறது அவங்க குடும்பம் என்ன ஆச்சு? யாருக்காவது தெரியுமா அவங்க குடும்பம் எந்த மாவட்டத்தில் இருக்குது, எங்கே இருக்குது, இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, வறுமையில் இருக்காங்களா? அவங்க அறிவிச்சது யாரு? அண்ணாதுரை இல்லைன்னு சொல்லலை, சட்டமன்றத்தில் அறிவித்தார். 56 உயிர் ஊட்டவும் பேரெல்லாம் விட்டீங்க. அறிவித்த தேதியில் நான் அப்போ அந்த உயிர்களுக்கு என்ன மதிப்பு, அந்த உயிர் தியாகத்துக்கு என்ன மதிப்பு?
இப்போ சீமான் சொல்வது என்னவென்றால், இது வந்து சீமான் தான் சொல்கிறாரு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பரவலாக சொல்லக்கூடியது. 2019 அதிமுக ஆட்சியின் போது கூட அவங்க வந்து வெளிப்படையாக நவம்பர் 1 தான் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு நாளாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. 2019 ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது, சாரி எடப்பாடி, ஏன்னா 2016 அவங்க அதிமுக திமுகன்றதெல்லாம் தாண்டி உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதராஸ் மாகாணம்னு வந்த பூகோள எல்லை அது வந்து அதுக்கு பெயரை வந்து பின்னால் வந்து மாற்றினது அப்படிங்கிறது வேற. அந்த பூகோள எல்லையை வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய பகுதியில் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி கர்நாடகாவில் காவேரியில் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, கர்நாடகா கிட்ட அந்த பகுதி வந்து தலைக்காவேரி பகுதின்னு சொல்கிறது, குடகுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கூர்குன்னு வெள்ளக்காரன் சொன்னால் தமிழில் குடகு மலை பகுதி. அந்த பகுதியில் பேச வந்து தாய்மொழி அவங்களுக்கு துளு மொழி, கன்னடம் இல்லை. அந்த பக்கத்தில் கன்னடம், ஆனால் இந்த பக்கத்தில் தலைக்காவேரி பக்கம் குடகு பக்கம் துளு. பிரிக்கும்போது 56 அவன் என்ன கேட்குறான், இந்த கன்னடக்காரனோட எனக்கு ஒத்து வராது. இது வந்து ஒரு வழக்கமான பொதுமக்கள் சைக்காலஜி. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நமக்கு தகராறு இருக்கும், அடுத்த தெருவில் இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஒரு இயல்பான ஒரு, ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காம ஒரு இயல்பான ஒரு விஷயம்னு வச்சு, யதார்த்தமான. அந்த வகையில் அவனுக்கும் கன்னடம் பேசுகிறவங்களுக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் அவன் என்ன கேட்குறான், மதராஸ் மாகாணம் சேரும்போது எங்கள் தலைக்காவேரி பகுதியை குடகு பகுதியை அதில் சேர்த்துங்கன்னு தமிழ்நாட்டுக்கு லெட்டர் எழுதுறான். தமிழ்நாட்டுக்குன்னா மதராஸ் மாகாணத்துக்கு. அப்போது முதலமைச்சராக இருந்தது நீதி கட்சி, யாரோ அதாவது அப்போ அந்த பீரியடில் யார் இருந்தாங்களோ, காங்கிரஸோ எந்த கட்சி முதல்வராக இருந்தாங்களோ 56க்கு முன்னாலேயே 56 இதை பிரிக்கிறாங்க. அப்போ 56க்கு முன்னாலேருந்தே இதை பற்றி பேச்சுவார்த்தை 1 வருஷம் 2 வருஷம் முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அன்றைக்கி மட்டும் வந்து கொஞ்சம் அது என்ன அரசியல் காரணத்துக்காக பண்ண தெரியல. அது இன்றைக்கி ஒரு கால் அது சேர்த்துருந்தாங்கன்னு வைங்க, இன்றைக்கி வந்து கர்நாடகாக்காரன் நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். எதுக்கு? தண்ணி, காவிரி தண்ணி. சரி, ரைட்டு, அந்தந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுத்தாங்க, அது ரைட்டு தப்புன்னு பிற்காலத்தில் விமர்சனம் செய்வது வந்து சரியாக இருக்குமா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1956 இது செட் ஆகி போச்சு. அந்த பீரியடில் தான் மாப்போசி அவர்கள் வந்து இவர் மாப்போசி விஞ்ஞான அவர் வந்து அவருடைய தமிழரசு கட்சியை வச்சுட்டு அவர் போராட்டம்லாம் பண்ணார். இந்த தேவிகுளம் பீர்மேடு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண. கண்ணகி கோயில் இருக்கிற இடம் வந்து, கண்ணகி வந்து அவர் பேரே சிலம்பு செல்வர் தானே மாப்போசி. சிலப்பதிகாரத்தில் உள்ள கண்ணகி கோயிலை வந்து சேரம் பீரியடில், சேர மன்னர்கள் பீரியடில் கட்டினது. அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாமல் அதை கொண்டு போய் கேரளாவில் வச்சிங்கன்னா என்னடா அர்த்தம்னு கேட்குறது நியாயமான கேள்வி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கண்ணகி கோயில் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. நீங்கள் தேவிகுளம் பீர்மேடு பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது கேரளாவில் வருது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 75% 70% வந்து தமிழ் பேசுகிற மக்கள். அதாவது தமிழர்கள் வாழ்வு முறை அப்படியே இருக்கும். நான் போயிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த பொட்டு வைக்கிறது, சில இந்த நம்ம இந்து அதிகமாக இந்துக்கள் இருப்பாங்க. இந்த இந்து பழக்க வழக்கங்கள், தமிழருடைய பழக்க வழக்கங்கள் முறையில் இந்த மாதிரி வந்து இப்போ உதாரணமாக ஒரு மஞ்சள் பூசுறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் யார் மஞ்சள் பூசுகிறாங்க? நம்ம சொல்லுது அந்த தலைமுறையில். அந்த மஞ்சள் பூசுறதுன்றது சில மாநிலங்களில் சில இதில் தான் பழக்கம். எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஊருக்கு எண்ணெயே நம்ம ஊரில் நல்ல எண்ணெய், கேரளாவில் தேங்காய் எண்ணெய், மேற்கு வங்காளத்தில் வந்து கடுகு எண்ணெய் சமையலில். ஸோ எண்ணெயிலேருந்தே மாறுபடுது. ஒரு சாதாரண சாப்பிட்ற எண்ணெய், சமையல் எண்ணெய் வந்து மாநிலத்துக்கோ இல்லை ஒரு மொழிவாரியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்து மாறுபடுகிறது. அது மாதிரி வரும்போது மாப்போசிலாம் வந்து பாடுபட்டு பண்ணார். அப்போது நீங்கள் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னு சொன்னால் 1956 நவம்பர் 1 அதை தான் வந்து சொல்லணும். இன்னொன்று இல்லை அறிஞர் அண்ணா அறிவித்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே வந்திருக்கான்னு சொன்னால் 1952 53 இந்த பீரியடில், அதாவது அந்த எப்போ எல்லாம் காமராஜர் வந்து முதல்வராக இருந்த பீரியடில் 69க்கு முன்னால், 56க்கு அப்புறம் கூட இருக்கலாம். நிறைய பள்ளிக்கூடம்லாம் வந்து இடத்துல வரும்போது
தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் எப்படின்னு போட்ட கல்வெட்டுலாம் இருக்குது. அப்போ போட்டது, இப்போ போடல. அப்போது 69க்கு முன்னால் அந்த கல்வெட்டு இருக்குது, 50கள்லையோ இல்லை 60கள் ஆரம்பத்துலேயோ இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த தமிழ்நாடுன்ற பேரோ அந்த அந்த பேச்சு புழக்கத்திலையும் குறிப்பிடுவதும் அடையாளப்படுத்துவதும் 69ல் அண்ணா அறிவிக்கிறதுக்கு முன்னால் இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். நீங்கள் எவிடன்ஸ் வச்சுக்கலாம். சங்கர்லிங்கெல்லாம் போராடினார். அந்த பீரியடு நீங்கள் தமிழ்நாடு போராடினதை எடுத்துக்கணுமா, சட்டமன்றத்தில் அறிவித்ததை எடுத்துக்கணும்? அறிவித்தது வந்து அதை முக்கியத்துவத்தை நம்ம குறைக்க விரும்பலை. ஆனால் அதை அறிவிக்கிற வரைக்கும் என்னமோ அவர் தான் வந்து கண்டுபிடிச்சி ஏதோ சொல்கிற மாதிரி இவர் விஞ்ஞானி வந்து நோபல் பரிசு வாங்கிறதுக்கு கண்டுபிடிச்சா மாதிரி ஈன்ஷின் கண்டுபிடிச்சாரு, அவர் கண்டுபிடிச்சாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி தமிழ்நாடுன்ற கான்செப்டை அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சா மாதிரி இவங்க வந்து பில்டப் பண்ணுறாங்க திமுக. அது இல்லை. தமிழ்நாடுன்றது வந்து பெயரே வந்து அரசு ரீதியாக பயன்படுத்தப்பட்டதுக்கு இந்த காமராஜர் பெயரில் உள்ள கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். சங்கர்லிங்கனார் போன்றவர்கள் உயிர் நீத்த தியாக போராட்டம், மாப்போசி போன்றவர்கள் அந்த பூகோள வரையறைக்காக போராட்டம் நடத்தினாங்க. மாப்போசி மட்டும் இல்லை, மாப்போசி மாதிரி நிறைய இருக்காங்க. மாப்போசி பிரபலமான பேர். அப்போது நீங்கள் தமிழ்நாடுன்ற கான்செப்ட் கருத்தியல் உருவானது எப்போன்னா 56ல் உருவாயிடுச்சு, நவம்பர் 1. அப்போ தான் மதராஸ் மாகாணம் வருது. அந்த மாகாணத்துக்கு பேர் இன்றைக்கி நீங்கள் மாகாணம்னு சொல்கிறீங்களா? இல்லையே, இல்லை, மாநிலம்னு சொல்கிறோம். மதராஸை வந்து நம்ம வந்து சென்னைன்னு மாற்றிட்டோம். ஏதோ ஒரு பீரியடில் திமுக பீரியடில் தான் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன் சென்னைன்னு. அப்போ சென்னை உருவான நாள்னா வந்து சென்னைன்னு பேர் மாற்றினால சொல்லுவீங்களா? ஒரிஜினலாக வந்து மதராஸ்ன்ற ஒரு பகுதி உருவானது. இது வந்து சென்னப்பட்டினம்னு இருந்துச்சு. உண்மையில் வந்து நம்ம செக்ரட்டேரியட் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் வந்து மீனவர் குப்பமாக இருந்ததுக்கு பேர் சென்னப்பட்டினம். இவருடைய ராஜா, அப்போ ராஜா இருந்தார் திருப்பதியில் சந்திரகிரி. இப்போ சந்திரகிரின்னு இருந்த ஒரு ராஜ்யம், ஒரு சின்ன குறுநில அரசு. அந்த அரசு சந்திரகிரின்றது இப்போ திருப்பதி. அன்றைக்கி அது பேர் சந்திரகிரி. அந்த மன்னருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் அந்த மன்னர் கட்டுப்பாட்டு இருந்தால் கூட இந்த சென்னப்பட்டினம், இப்போ நம்ம செக்ரட்டேரியட் கோட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது அந்த பீச்சு கடற்கரை பகுதி, அது கிட்டத்தட்ட அங்கே தானே வருது, அதை ஒட்டி தான் அந்த பகுதியை வந்து சென்னப்பட்டினம்னு ஏன்னா இருந்ததுன்னா, சென்னகேசவர்னு ஒரு மீனவர் தலைவர் இருந்தார். அந்த சந்திரகிரி ராஜா அவனோட ஒப்பந்தம் போட்டு இது எங்களுக்கு சேரணும்னு சொல்லி அவனுக்கு வந்து மாதமோ வருஷமோ ஏதோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, ஏதோ ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துட்டு, பிரிட்டிஷ்காரன் வந்த உடனே இந்த சந்திரகிரி ராஜா கிட்ட போய் இந்த சென்னப்பட்டினத்தை ஏற்கனவே அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு, அவர்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க வெள்ளக்காரன். அப்போ வெள்ளக்காரனுக்கு வந்து இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி இல்லை, கல்கத்தா. அதுக்கு அடுத்தது அவன் பாம்பே டெல்லியே போல, அடுத்தது அவன் வந்தது சென்னைக்கு தான் வெள்ளக்காரன். இப்போ நான் எதுக்கு கேட்குறேன்னா, சென்னைன்னு பெயர் மாற்றம் வந்து நீங்கள் திமுக பீரியடில் வந்த உடனே சென்னை வந்ததுன்னா சென்னை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி வந்து இதை சொல்லுவீங்களா? சென்னகேசவன் வந்து ஆரம்பத்தில் சென்னப்பட்டினம்னு இருந்த அந்த ஒரிஜினல் பீரியடை சொல்லுவீங்களா? எது நியாயம்? ஒரிஜினல் பீரியட் அதே தான். இப்போ நம்ம மதராஸ், இப்போ மதராஸ் மாகாணன்றது சென்னை போனால் அப்போ மதராஸ்ன்ற ஒரு இடமே போயிடுச்சா? இன்னைக்கு கூட எவ்வளோ பேர் நம்ம பேச்சு வழக்கில் பேசும்போது எங்கெங்கே போகிறீங்க, மெட்ராஸ் போகிறாங்கன்றது வரதான் வருது. சென்னை போகிறேன்னு வருது வாக்க. பட் எவ்வளோ பேர், அதுவும் என்னுடைய தலைமுறையில், எங்கள் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்கே போகிறீங்க, மெட்ராஸ் போகிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து மெட்ராஸ்ன்னு சொல்லி பழக்கப்பட்டோம். அப்போ மதராஸ் எப்போ உருவாச்சுன்னா, மதராஸ்ன்ற பேர் அது ஒரிஜினல் தான் பார்க்கணுமே தவிர, நடுவில் வந்து பெயர் மாற்றத்தை வந்து அவங்களோட மாற்றலை. பெயர் மாற்றத்தை சட்டப்படி அங்கீகரித்து சொன்னார்கள். ஆனால் வந்து பழக்கத்தில் வந்து அந்த புழக்கத்தில் வந்து பேச்சுகளில் வந்து அந்த தமிழ்நாடுன்ற பேர் ஏற்கனவே இருந்திருக்கு, கருத்தியல் இருந்திருக்கு, அதுக்காக உயிர் விட்டுருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. பூகோள ரீதியில் வந்து இதை சேர்க்கணும். இதை இப்போ கன்னியாகுமரி எப்படி சேர்த்தாங்க? கேரளாவில் இருந்துச்சு கன்னியாகுமரி, அப்புறம் சேர்த்தாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரியை நம்ம தமிழர்கள் தானே அவங்களாம், தமிழ்நாடு மலையாளம் பேசுகிறவங்களும் இருக்காங்க நினைக்கிறேன். அது எப்போவுமே அந்த எல்லையில் இருக்கிறவங்க எப்போ இந்த பக்கம் சித்தூர் பக்கம் திருப்பதியை நோக்கி போனீங்கன்னா தெலுங்கு பேசு, இந்த கனகமாசத்திரம் தடா அங்கெல்லாம் போனீங்கன்னா தெலுங்கு பேசுவாங்க. இது இயல்பாக உள்ளது.
ஏன்னா அவன் இங்கேயும் அங்கேயும் கிராஸ் பண்ணி போயிட்டு வர்றதுனால 2 மொழியும் பேசுவான். கன்னடா இந்த பக்கம் ஓசூர் பக்கம் போங்க. ஓசூரில் ஒரு அதிமுக பிரிவில் ஒரு மந்திரி இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன், பாலகிருஷ்ணாவா என்னமோ பேர். அவர் மந்திரி, அதிமுக மந்திரி, ஓசூர் அந்த சைடு. அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, தமிழர் தான், ஆனால் அந்த பார்டரில் இருக்கார். அது என்னமோ படிக்கும்போது கன்னடா ஏன்னா அந்த பார்டரில் இருக்கும்போது கன்னடமும் படிக்கலாம் தமிழும் படிக்கலாம். அவர் கன்னடம் படித்து வந்துட்டார். அவருக்கு தமிழ் பேச தெரியாது, எந்த மீட்டிங்லையும் அவர் தமிழ் பேசினதா இல்லை. ஆனால் தமிழர்னா என்ன, பிறப்பால் தமிழ். இப்படி அபூர்வம். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடியது நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழை எழுதி கொடுத்து 32 அமைச்சரா இவங்களெல்லாம் எழுதி கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா எத்தனை பேர் ஃபெயில் ஆவாங்கன்னு தெரியாது. உண்மையிலைங்க தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்களும் இருக்காங்க, படிக்காதவர்கள் இருக்காங்கன்றது ஒரு விஷயம். இப்போ பரபரப்பாக அடிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் கே நேரு அவர்கள் கூட 10ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணார். அவர் மட்டும் நான் சொல்லலை, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதோ ஃபெயில் ஆனதோ விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரசியல்வாதியாக வளர்ந்தவொடனே ஏதாவது இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயோ ஏதோ இந்த காசு கொடுத்தா டிகிரி வாங்குற அந்த மாதிரி டிகிரி வாங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போல நம்ம என்ன சொல்கிறோம், இது தமிழ்நாடு என்ற கருத்தியல் உருவானது 1956 நவம்பர் 1. அப்போ நவம்பர் 1 தான் நியாயமாக கொண்டாடணும் அப்படின்னு. ஏன் திமுகக்கு இதே வேலைன்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் பிறந்த நாள்னு திருவள்ளுவர் அனுஷ நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு வைகாசி மாதமோ என்னமோ பிறந்ததாக ஒரு ஆவணங்கள் சரித்திர சான்றுகள் சொல்லுது. திருவள்ளுவர் எந்த ஆண்டு பிறந்தாருங்கிறதுல திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒரு ஆண்டு சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு முன்னாலேயே அவர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஔவையார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஔவையார் தான் ஆத்திச்சூடி ஔவையார் சொல்கிறோம். ஔவையார்னு புலவர், பெண் புலவர் நிறைய பேர் இருந்திருக்காங்க, காமன் அது பொதுவான பெயரில் வேறு வேறு பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சில சரித்திர ஆவணங்கள் நீங்கள் எல்லா ஆவணங்களையுமே நம்ம கையில் கிடச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. கிடைத்த ஆவணங்களை வைத்து சில முடிவுகளை எடுக்கும். இப்போ கேடியில் கிடச்சது அதை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம், ஆதிச்சநல்லூரில் ஏற்கனவே கிடச்சது அதை வச்சு ஒரு முடிவில் இருக்கும். நாளைக்கு இதெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒன்று கிடச்சுன்னா இப்போ சொல்கிறோம் தமிழர்கள் 8000 இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல 10,000 வருஷத்துக்கு முன்னாலேயே 12,000 வருஷத்துக்கு முன்னாலேயே இரும்பை பயன்படுத்தினதுக்கு ஒரு சான்று கிடச்சதுன்னா அது வரைக்கும் தான் இது உண்மை. அந்த தகவல் கிடச்சி எப்போ அதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் கிடைக்குதோ அப்போ உண்மை மாறுபடுகிறது, பொய் இல்லை. கிடைத்த தகவலை வைத்து எது உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். அந்த வகையில் இவங்க திருவள்ளுவர் தினம்னா மாற்றிடுவாங்க. பொங்கலுக்கு மறுநாள் அது நம்ம மாட்டு பொங்கல்னு சொன்னது எதுக்காகனா, மாட்டுக்கு போய் பொங்கல் உப்புமா கிச்சடிலாம் வைக்கிறதுக்காக இல்லை, மசால் தோசை மாட்டுக்கு வைக்கணுன்றதுக்காக இல்லை. மாட்டு பொங்கல்னு சொன்னால் வயலில் விவசாயத்துக்கு உதவியாக இருக்கிற காளை, வீட்டில் இருக்கிற பசு பால் கொடுக்குது, குழந்தைங்களுக்கு பால் பயன்படுது, எல்லாருக்கும் பயன்படுது. இந்த காளை, பசு, மாடு இதெல்லாம் நம்ம மரியாதை பண்ணுறோம், அதுக்கு நன்றி சொல்கிறோம். அதுக்காக அந்த மாட்டு பொங்கல்னு வச்சாங்க. அது வச்சா அது உடனே சாமி கும்பிடுறது, அது ஆத்திகத்தில் வந்துடுது. ஐயோ நம்ம கூட ஒரு நாய் நன்றியாக இருக்குன்னா நாய்க்கு ஒரு நம்ம அதுக்கு ஒரு செல்ல பிராணியாக வைக்கிறோம். பூனைக்குட்டி வளர்க்குறவங்க இருக்காங்க, மாடு வளர்க்குறவங்க இருக்காங்க. அப்படி அந்த பிராணிகள் பேரில் அன்பு செலுத்துவது அதுக்கும் ஆத்திக நாத்திகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது ஒரு என்ன சொல்கிறது, அன்பின் வெளிப்பாடு. பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க நம்ம எல்லா பிராணிகளோடும் ஒன்றா இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, என்னைக்கு உலகத்தில் தேனீகள் அழியுதோ அன்றைக்கி மனுஷனே அழிஞ்சு போயிடுவான். இது விஞ்ஞானம் சொல்லுது. தேனீகள் இல்லாத ஒரு உலகம் மனிதன் இல்லாத உலகமாக இருக்கும். தேனீகள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இருப்பான், சயின்ஸ் சொல்லுது. அப்போது மனிதனுக்கும் மட்டும்தான் நம்ம ஏதோ உறவு, பாக்கியெல்லாம் என்னமோ வேறு இல்லை. ஒரு உயிரோடையும் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தொடர்பு இருக்குது. இதை நீங்கள் இறைவனுடைய சக்தின்னு சொல்லுங்கள், இயற்கையோட சக்தின்னு சொல்லுங்கள், நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். ஆனால் ஒரு சக்தி இருக்குது, ஒரு பிணைப்பு இருக்குது. அந்த வகையில் இவங்க திருவள்ளுவர் தினமாக மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி திருவள்ளுவர்னு மாற்றிடுவாங்க. அப்புறம் தமிழ் வருஷ பிறப்பா சித்திரை மாதம் அப்படின்னா இல்லாமல் இல்லை, பொங்கல் தான் தமிழ் வருஷ பிறப்பு.
ஏன்னா அதாவது ஏற்கனவே சொல்லுவதை மாற்றி சொல்வது தான் புரட்சி. அதை வைத்துக்கொண்டு பெயர் வாங்க வேண்டும். ஏன் வந்து சித்திரை மாதம் தான் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பருவ காலத்தை வைத்து கிரகநிலை வந்து கிரகம்லாம் வந்து சும்மாங்க. அப்படின்னா வந்து இங்கேருந்து இப்போது செவ்வாய்க்கு அனுப்புகிறான், நிலாவுக்கு ஆள் அனுப்புகிறான், சும்மா இருந்தால் அங்கே எப்படியா போக முடியும்? அங்கே போய் செவ்வாயில் தண்ணி இருக்கா, நிலாவில் தண்ணி இருக்கா, காற்று இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, எல்லாம் இந்தியாவிலேருந்தே இப்போது அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே. உலகம் முழுக்க எல்லா பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிரகங்கள் உள்ளது உண்மை என்பது, அந்த கிரகத்தை யார் இயக்குவது? நான் இறைவன் சொல்லுவேன். ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னா இல்லைங்க அது தானாக இயங்குதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து எதையுமே ஆட்டுவித்தால் யாரொருவன் ஆடாதார் யாருன்ற மாதிரி யாரோ ஒருவர் இயக்காமல் ஒரு இயக்கம் இருக்காது. ஒரு சக்தி, ஒருவர்னு சொல்கிறத விட ஒரு சக்தி. அந்த சக்திக்கு பேர் ஒருத்தர் இறைவன் சொல்லலாம், ஒருத்தர் வந்து இயற்கைன்னு சொல்லலாம். இறைவன் சொல்கிறவங்க அந்த இறைவனுக்கு வேற வேற பெயர் சொல்லலாம். ஏன் சொல்லணும்னா இந்த திமுக வந்து இப்படி தான், திருவள்ளுவர் பிறந்ததா டேட்டை மாற்று, புதுசாக ஒன்று சொல்லு, மாட்டு பொங்கல்னு வச்சதா அது திருவள்ளுவர் தினம் சொல்லு, அப்புறம் புது வருஷமா பொங்கல் தான் சொல்லு. அறுவடை தினம் வந்து கொண்டாடுறது அது தமிழர்களுடைய திருநாளான, அதாவது திரித்து சொல்வது மட்டுமே வந்து திமுகவுடைய திராவிட மாடல். திமுகன்னு சொல்கிறத விட திராவிட மாடல். ஏன்னு கேட்டால் அறுவடை நாளை வந்து கொண்டாடுவது தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்தியாவில் வடகிழக்கில் இருக்கக்கூட மணிப்பூர், மிஜோரத்தில் கூட அறுவடை நாளுக்கு வேற பேர் வச்சு கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் பொங்கலை கொண்டாடுறான்றது அர்த்தம் இல்லை. அறுவடை நாளை விவசாயிகள் தங்களுக்கு நன்றி இயற்கைக்கு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். ஏன்னா எந்த சமயத்தில் மழை பெய்யணும் பெய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், அதிகமான வெள்ளம் வந்து அதான் மழை பெஞ்சு இதனால் பல ஏக்கர்கள், பல லட்சம் ஏக்கர்கள் வந்து அறுவடை செய்ய முடியாமல் நெல் வீணாக போச்சு. அரசு நெல் கொள்முதலில் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து செய்யாமல் வந்து 20 லட்சம் டன் வீணாக போச்சு. ஈமச்சடங்கு பண்ணுற இடுகாட்டில் வந்து நெல் மூட்டையிலேயே அடுக்கி வைத்த இதெல்லாம் வருது. டாஸ்மாகில் வந்து ஏசி வச்சு சிசிடிவி வச்சு சரக்கை பத்திரப்படுத்துகிறவங்க நெல் வந்து வீணாக போச்சு. கேட்டால் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அதிமுக இருக்கும்போது இவ்வளோ பெருசு முளை விட்டுடுச்சு நெல், நாங்கள் திமுக பிரிவில் இவ்வளோதான். யோ இவ்வளோ பெருசு, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, ரைட்டு, அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்றது இப்போ விசாரணை இல்லை. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது விமர்சிங்க. இப்போ இது முளைக்காமல் பார்த்துக்கணுன்றது தானே உங்களோட இது. அதாவது நீங்கள் ஏன் தப்பு பண்ணீங்கன்னா அவன் தப்பு பண்ணானேன்னு சொல்கிறதுனால அந்த ஒரு தப்பு உங்களுடைய தப்புக்கு நியாயப்படுத்த முடியாது. அவங்களே தப்பு பண்ணுறதா உண்மையாக இருந்தால் கூட அது கூடாதுன்னு தானே உங்களை மாற்றி போட்டாங்க, ஓட்டு உங்களை ஆட்சிக்கு வர வச்சாங்க. அந்த தப்பை நானும் அதே தான் பண்ணுவேன்னு அதுக்கு அவங்களே இருந்துருக்கலாமேன்ற ஒரு வாதம் வருது. அந்த வகையில் இப்போ சூரியனுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கணும். அது கூட நம்ம முதல்வர் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு அடுப்பே பற்ற விடாத ஒரு அடுப்பில் பொங்கலை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி கை வச்சுட்டு அது ஷூ போட்டுக்கிட்டு, எந்த விவசாயியும் வந்து ஷூ போட்டுக்கிட்டு பொங்கல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு இணையாக சூரியன் நினைப்பு. அதில் வேறு வந்து பர்தா போட்ட ஒரு 2 ஒரு முஸ்லீம் பொங்கல், அவங்க பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. நம்ம சந்தோஷம், நம்ம பொங்கல் வந்து தமிழர்களுடைய பொங்கல், அவங்களும் தமிழர்கள் தான், அதனால் கொண்டாடுறாங்க. மதத்தை தாண்டி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏன் அவங்கள மட்டும் நீங்கள் ஒரு மத சார்பற்றன்னு என்ன பண்ணோம், ஒரு முஸ்லீம் லேடி வைங்க, ஒரு இந்து லேடி வைங்க, ஒரு கிறிஸ்டியன் லேடி வைங்க, பௌத்த சமணத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும், அதாவது தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்துக்கு வித்தியாசம் தெரியும். பௌத்த சமணன்னா இந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, போட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கலாம்ல மதம் சார்பற்றனா? அது ஏன் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் வந்து அல்லாஹ்வை தவிர யாரையும் இறைவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சூரியனை கும்பிடுவதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவங்க சூரியனை கும்பிடக்கூடாதுன்னு நன்றி சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. நன்றி சொன்னால் சந்தோஷம், நன்றி யாருக்கு வேணாலும் சொல்லணும்.
ஆனால் நம்ம வந்து வெறும் நன்றி சொல்வதை ஒரு பண்டிகையாக்கி அதை கும்பிடுற மாதிரி வச்சது நம்ம இந்து மதத்துடைய ஒரு இல்லை தமிழர்களுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் தமிழர்கள் மட்டும்தான் இந்த அறுவடை நாளுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம பொய்யாவோ திரித்தோ சொல்லக்கூடாது. எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியிலும் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, கம்போடியா, வியட்நாம், இந்த தென்கிழக்கு ஆசியா பகுதிகளெலாம் கூட இருக்குது. நம்ம சொல்லலாம் இல்லை தமிழர்கள் அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வாழ்ந்துருக்காங்க அதனால் பரவிச்சுன்னு சொல்லலாம். இல்லை அந்தந்த பகுதியில் விவசாயிகள் அந்தந்த ஊரில் வேறு வேறு பேரில் வந்து ஒருத்தன் போஜுமா, ஒருத்தன் வேறு ஒரு பேர் சொல்லுவான், நம்ம பொங்கல்னு சொல்கிறோம். எதுக்காக தான் இதையெல்லாம் திரித்து தாங்கள் தான் ஏதோ ஒரு பெரிய புரட்சி கொண்டு வந்த மாதிரி சொல்கிறது வந்து திராவிட மாடல் வழக்கம். அந்த வகையில் திராவிட மாடல்னு சொன்னாலே அது திமுகவில் தான் ஆரம்பிக்குது. அவங்க தானே ஆரம்பிச்சது. அந்த வகையில் நவம்பர் 1 தமிழ்நாடுன்னு வரும்போது இதே மாதிரி பல விஷயங்களை திரித்து கூறியிருக்கிறார்கள். இது ஜூலை 18ன்னு சொல்லணும். ஏன்னா அப்போ தான் அறிஞர் அண்ணாவுக்கு வந்து அவர் தான் தமிழ்நாடுன்ற பெயரையே போராடி கொண்டு வந்தார். எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருந்தார் அண்ணாதுரை மீது நமக்கு மரியாதை இருக்குது, மறைந்த அண்ணாதுரையார். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற திமுக தலைவர்கள் பேரில் எல்லாம் இருக்கிற ஊழல் வந்து அவர் பேரில் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்குது. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு. தேர்தலுக்கு முன்னால் ரூபாய்க்கு 3 படினார். அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 படி 1 ரூபான்னு ஆக்கிட்டார். கேட்டதுக்கு 3 படி லட்சியம். இப்போ இவங்க சொல்லலையா, பூரண மதுவிலக்கு வந்து முதல்வர் வந்து அதே எண்ணத்திலேயே இருக்கிறார். ராத்திரி தூங்கும்போது கூட பூரண மதுவிலக்கு எப்படின்னு தான், எப்படின்றது இல்லை எப்போன்றது தான் கேள்வி. எப்போ கேட்டாலும் 500 கடை க்ளோஸ் பண்ணிட்டான்னுவாங்க. நீங்கள் சரி, போன வருஷம் 2021 வந்து 2022 1 வருஷம் கம்ப்ளீட் ஆன போதும் 500 கடை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் போன வாரம் வரைக்கும் 500 கடை க்ளோஸ் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ கிட்டத்தட்ட 3-3.5 வருஷம் வித்தியாசம் வருதா? 2022க்கும் போகும் 3 வருஷம் வித்தியாசம். 3 வருஷத்தில் இன்னொரு 501 வரலையா? முதல் வருஷத்துலேயே நீங்கள் ஆட்சிக்கு வந்து 500 கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, வருஷத்துக்கு 500 கடை க்ளோஸ் பண்ணியிருந்தா இப்போ 2000 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கணும்ல? 2000மோ 3000மோ இல்லையே. நீங்கள் இன்னும் அதே 500 தானே சொல்கிறீங்க. இது இந்த அடையாறு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மறுசீரமைப்பதற்காக 1500 கோடின்னு வருஷம் பட்ஜெட் போடுவாங்க. 4 வருஷமும் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஆச்சு? 6000 கோடி. இப்போது இந்த போன வாரம் மழையில் அடையாறு முகத்வாரத்தில் வந்து அந்த ஆக்கிரமிப்புகள் அந்த அடைப்புகளை சரி செய்ய முடியாமல் 3 நாட்கள் வந்து மாநகராட்சியும் மற்ற இவங்க அந்த நீர்வளத்துறையெல்லாம் வந்து போராட்டம் பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. முதல்வரே 2 முறை அங்கே வந்து போயிருக்காரு. முதல் நாள் போயிருக்காரு, மறுநாளைக்கும் அதே இடத்துக்கு போயிருக்காரு. ஏன் போகிறாரு? அந்த இடத்துல வேலை நடக்கலை. முதல்வர் வந்த பிறகு, ஏன்னா பொதுவாக யார் முதல்வராக இருந்தாலும் ஒரு மாநிலத்து முதல்வர் வர்றாருன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தால் கூட சுறுசுறுப்பாக இருக்கும். சில சமயத்தில் கொஞ்சம் அழுக்கான பகுதிகள், மோசமான பகுதிகள் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு மூடிடுவாங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அதுவாவது நடக்கும். அது இல்லாமல் அவர் மறுமுறை செல்ல வேண்டிய இப்போ அவர் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஒரே இடத்துக்கு 2 நாள் கண்டினியூஸாக போகிறது அப்படின்றது ஒரு வித்தியாசமான விஷயம். அதுக்கு மேலே இன்னொரு இடத்துக்கு கூட போவார். அவர் ஏன் போனார்ல, அவர் எத்தனை தடவைனாலும் போகலாம். டெய்லி கூட ஒரு தடவை அடையாறு போகலாம், நம்ம தப்பில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. அந்த வகையில் வந்து தமிழ்நாடு என்ற பெயரை வந்து ஏதோ இவங்க தான் வச்சுருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி சீமான் வந்து சொல்கிறாருன்னா 2016 நீங்கள் சொல்லும்போது 1 லட்சம் பேர் தேர்ந்திருக்காங்க. 2022 2022 இருந்தானே 25 இருந்தானே. வரலாறு தானே. இந்தியா சுதந்திரம் பெற்றது 1947 அது வரலாறு. அடுத்த வருஷம் வரும்போது சுதந்திர தினம் மாறுமா? இதான எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா திமுக எதிராக சீமான் அவர்கள் இந்த முன்னெடுப்பு? அதாவதுங்க, ஒரு விஷயமுமே டைரக்டாக ஒரு வாக்கு வங்கியை வந்து இவ்வளவு பாதிக்கும், இப்படி பாதிக்கும், இல்லை பாதிக்குமா அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த வாக்கு வங்கிங்கிறது வந்து ஒரு கலவையான ஒரு காரணிகள் கொண்டது. ஆனால் அந்த இமேஜ் மக்களுடைய அந்த இது பாருங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் அதான் நான் சொல்லுவேன், கருத்தியெல்லாம் வந்து நிறைய நல்லா இருக்கும். கடைசி நிமிஷத்தில் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம ஜனங்களுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா, விஜயுடைய என்ன சொல்கிறது,
அந்த 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு பேசுகிறாங்களே, ஏதாவது ஒரு ஒரு மனசாட்சி, ஒரு நியாயம், ஒரு வெளிப்படையாக மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கா பாருங்கள். நடந்தது நடந்து போச்சு, யார் மேலே வேணாலும் தவறு இருக்கலாம். அதாவது நான் வந்து விஜயை மட்டும் குற்றம் சாட்டவில்லை, திமுக அரசின் மீது நிச்சயமாக வந்து இன்ஃபேக்ட் முதல் குற்றவாளினா முதல்ல திமுக அரசு தான். காவல்துறை அடங்கிய திமுக அரசு கோட்டை விட்டாங்க. அவர்கள் கவனமின்மையாக கோட்டை விட்டார்களா, இல்லை வந்து அலட்சியமாக கோட்டை விட்டார்களா, இல்லை வேண்டுமென்ற கோட்டை விட்டார்களா தெரியாது. ஆனால் கோட்டை விட்டதுனால உயிர்கள் பலியாச்சு. விஜய்க்கும் நிச்சயமாக விஜயுடைய கட்சிக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஆனால் எதுக்காக இந்த விவாதத்தை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அந்த 20 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து பாருங்கள், அவர் தளபதி வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காரு, 15 நாளாக சாப்பிடல, 200 கிராம் இழைச்சி போயிட்டாரு இப்படிங்கிற மாதிரி ஒரு ரீதியில் வந்து பேட்டி கொடுக்குறதும், அவர் காலில் விழுந்தார், அவர் வந்து அரசியல் ரீதியாக விழுந்திருக்கலாம், இல்லை இயல்பாகவே விழுந்திருக்கலாம். நம்ம வந்து அதை வந்து அவரை குறையாகவோ இல்லை வந்து ஆகா எதனால் இவர் காலில் விழுந்ததுனால இவர் பெரிய அப்படி 2 பக்கமும் சொல்லலை. அவருக்கு ஏதோ ஒரு தோணி இருக்கலாம். கண்டிப்பாக வந்து காலில் விழுந்தவங்க வந்து இவரோட வயதில் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லைனா கூட ஒரு அடையாளமாக விழுந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி எங்கள் பொண்ணு போனால் என்னங்க, விஜயை பக்கத்தில் நின்று பார்க்குற ஒரு இதை கிடச்சிதுன்னு சொல்லும்போது வலிக்கல உங்களுக்கு? எல்லா பெற்றோர் வலிக்கும் வலிக்கும். இழந்தவர்களுக்கு விட்டுருங்க, பொதுவான ஜனங்களுக்கெல்லாம் என்ன இப்படியா? பொண்ணோ பையனோ தம்பியோ அக்காவோ குடும்பத்தில் வந்து யாரோ இழந்தா கூட விஜயை பக்கத்தில் நின்று பார்க்குற அப்படின்னா அந்த உயிர் திரும்பி வருமா? இல்லை அந்த உயிரின் விலை இதுதானா? ஒரு நடிகனை வந்து அருகில் நடிகர் தலைவர்னே வச்சுங்க, அருகில் இருந்து பார்ப்பதற்காக குடும்பத்தில் ஒரு உயிர், சப்போஸ் இந்த உயிர் போனதுக்கப்புறம் இப்படி பேசுகிறாங்க, போகிறதுக்கு முன்னால் சொல்கிறாங்க, ஏன் வந்து விஜயை பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னா உங்கள் பொண்ணு உயிர் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்கள் பையன் உயிர் எடுத்துக்கிறோம், உங்கள் தம்பி உயிர் எடுத்துக்கிறோம், அக்கா உயிர் எடுத்துக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு முன்னால் சொல்லும்போது யாராவது எஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, யதார்த்தத்தில் நிகழ்வுக்கு முன்னால். அப்போ நிகழ்வுக்கு முன்னால் வந்து அந்த விலை, அந்த மனித உயிருக்கு வந்து விலை அதிகம், நிகழ்வுக்கு பின்னால் வந்து விலையே இல்லை, இல்லை என்ன நடந்தாலும் ஒன்றும் தப்பில்லை ஏற்றுக்கொள்கிறார்கள். மனதை வந்து ஏதோ அடக்கிக் கொள்கிறார்கள், ஆறுதல் துக்கத்தை அடக்கிக் கொள்கிறார்கள், அது சரி. ஆமாங்க, நடந்து போச்சு, என்ன பண்ணுறது, இந்த வரைக்கும் அவர் கூப்பிட்டு பார்த்தது ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அங்கே வந்து பார்த்துருக்கலாம், இல்லைனாலும் இங்கே கூப்பிட்டாரு. இல்லை நான் எந்த கான்டெக்ஸ்டில் இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த பேட்டிகள் வந்தது, குறிப்பிட்ட சிலருடைய பேட்டிகள், இந்த 40 குடும்பத்தில் உள்ள ஒரு கொஞ்சம் பேருடைய இந்த பேட்டிகளை கேட்கும் பொழுது மனது வலிக்கிறது. என்ன வலிக்குது? ஐயோ, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுடைய குடும்பங்களில் ஒரு தாய்மார்கள் இல்லை பெற்றோர்கள் உறவினர்கள் அந்த துக்கத்தை தாண்டி ஒரு நடிகரை அவர் வந்து சந்தித்தது ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொன்னால் தப்பே இல்லை. ஆனால் பொண்ணு போனால் பரவாயில்ல, அவரை பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சதேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 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 விகல்பமாகன்னு ஒரு வார்த்தை உண்டு சமஸ்கிருத, அதாவது தமிழில் தான், வடமொழியிலேருந்து வந்த தமிழ், வித்தியாசமாக இருக்கிறது, கொஞ்சம் அருவருப்பாகவே இருக்கிறது. ஒரு பண்பாட்டு நம்மளுடைய அந்த உறவு குடும்பம் அப்படிங்கிற அந்த பண்பாட்டுக்கு, தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு ஒரு அருவருப்பாகவே இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னால், 20 லட்ச ரூபா பணத்துக்கே நம்ம வந்து ஒரு உயிர் போனால் பரவாயில்ல, நடிகனை பார்த்தது வந்து ஒரு தலைவரை பார்த்தது பெருமைன்னு நினைக்கக்கூடிய மக்களில் இருக்காங்க. அப்படி நமக்கு மத்தியில் இருக்காங்கன்னா அவங்க யார்? நம்ம அதை பற்றிலாம் வேண்டாம். 1000 ரூபா 2000 ரூபா வாங்கி ஓட்டு வாங்கும்போது அவன் என்ன நினைப்பான்? அதுக்காக வர்றேன், என்ன சொல்லுவான்? தமிழ்நாடுன்னு பேர் எப்போ இருந்தால் அந்த தமிழ்நாடு நாள் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடினா என்ன, இல்லை ஜூலை 18 கொண்டாடினா என்ன, இல்லை கொண்டாடாமே இருந்தால் தான் என்ன ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட மனநிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விட்டார். திருவள்ளுவர் அவர் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி பிறந்தா என்ன, அனுச நட்சத்திரத்தில் அன்றைக்கி பிறந்தாங்க, தினம் நம்ம முன்ன திருக்குறளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த திருவள்ளுவர்னு தாடி வச்சுருப்பார், அவர் தானே?
நம்ம ஊரில் இப்போ வந்து தாடி வச்சுட்டு பாரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த தலைமுறையில் திருவள்ளுவருக்கும் பெரியாருக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் யாரையும் குறைச்சி பேசலை. அதாவது அந்த 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 நம்மளுடைய பாரம்பரியம், பெருமை, நம்மளுடைய பண்பாடு இது மேலே இருந்த ஈர்ப்பு வந்து கொஞ்சம் குறையுதோ வருங்கால சந்ததியினருக்கு, தலைமுறைகளுக்கு அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது நீ தமிழ்நாடு நீ எப்போ கொண்டாடினா எனக்கு என்ன வந்துச்சு, எவ்வளோங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு இந்த தினத்தில் கொண்டாடுவது என்பது மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றால் மிகுந்த மனவேதனையோடு ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று சொல்லும். அதற்கு உதாரணமாக தான் உயிரிழந்த தன் குடும்பத்தில் உயிரிழந்த துக்கத்தை மீறி வந்து நடிகரை அருகில் இருந்து பார்க்கும் சந்தர்ப்பத்தை என்னுடைய பெண் வந்து உயிர் தியாகம் செய்து எனக்கு பண்ணி கொடுத்தார். அந்த பொண்ணு வந்து அம்மா கிட்ட வந்து உயிரோடு இருக்கும்போது, அம்மா விஜயை பக்கத்தில் இருந்து பார்க்கலாமா, ஆனால் நெரிசலில் வந்து என் உயிர் போயிடும்னு சொல்கிறாங்கம்மா, வரீங்களாம்மா? எந்த தாய் வந்திருப்பாள்? அப்போ இன்னைக்கு பேசுறது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஒரு அவலம் தானே அது. இப்படி மாற்றிக்கொண்டு பேசுவது சூழ்நிலை அவலம். இந்த அவலத்தை வைத்து பார்க்க போனால் நீ வந்து பெருசாக வாக்கு வங்கியில் வந்து தாக்கம் இருக்குமா என்று என்னை கேட்டால் என்னுடைய கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தமிழர்கள் வந்து தங்களுடைய அந்த பண்பாடு, தங்களுடைய பாரம்பரியம், கருத்தியல் இதிலிருந்து இவர்களை விலகி செல்லுமாறு இவர்களுக்கு அந்த சுயநலத்தை அது மட்டும்தான். இல்லைன்னா ஏங்க டாஸ்மாகில் போனால் குடல் வந்து கெட்டு போகுது, உயிர் வந்து போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளோ பேர் முட்டாள்தனமாக போவானா? தினம் பாருங்கள் பத்திரிகைகளில், செய்திகளில் கஞ்சா அடிச்சுட்டு வந்து வெட்டினவன், போலீஸ்காரனை வெட்டினவன், கலாட்டா பண்ணவன். எங்கள் தெருவில் 3 நாள் நடந்தது. 24 வயசு பையன் 4.5 லட்சம் ரூபாய்க்கு வீட்டில் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு புது பைக் எடுத்துக்கிட்டு கஞ்சா எங்கள் தெருவிலேயே கஞ்சா விற்கிறாங்கன்றது இந்த நிகழ்வு 3 நாளைக்கு முன்னால் நடந்த அந்த ஒரு விபத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம தெருவில் எல்லாம் க்ளீனாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். க்ளீனாக இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு. இந்த பக்கம் டாஸ்மாக் இருக்குது, கஞ்சா விற்கிறாங்களா? ஏன்னா அந்த பையன் எங்கே வாங்கினான்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்கிறாங்க, அந்த கடையில் விற்கிறாங்க. அந்த கடையை பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கடை. அங்கே இப்போ கஞ்சா விற்கிறாங்கன்றது நம்ப முடியாது, ஆனால் விற்கிறான். அதுலேருந்து வாங்கிட்டு போட்டுட்டு இவன் போனால் அந்த மீடியன்னு சொல்லுவாங்கள்ல, நடுவில் சாலை தடுப்பு, அது மேலே பேரிகேடு மேலே விட்டு ஸ்பாட்டில் விட்டு 24 வயசு பையன் வண்டி வாங்கி கொடுத்து 1 வாரம் வந்து 4.5 லட்சம் ரூபாய்க்கு. இப்படி தமிழ் இளைஞர்களோட வந்து மெட்ஸு, கஞ்சா, ஹீரோயின், டாஸ்மாக்கு, இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு நடுவயதினர், பெண்கள் உட்பட சிலர், எல்லாரும் இல்லை, சில பெண்கள் உட்பட, இப்படி ஆண்கள் பெண்கள்னு வந்து அங்கே போகிறாங்க தமிழர்கள் பூரா. அப்படி இருக்கும் பொழுது கருத்தியலை வைத்து வாக்கு செலுத்த போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி என்று சொல்லி நம்ம முடிச்சுப்போம். நீங்கள் கேட்ட அந்த இறுதி கேள்வி சீமானுடைய கூட்டத்தில், இது வந்து சீமான், நான் வந்து சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி காலையிலேயே நேற்று வந்தது, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் தவேகா, விஜயுடைய தவேகா, இந்த 2 கட்சிக்கும் யாரெல்லாம் ஆதரவாளர்கள், தொகுதி வாரியாக இவர்கள் வந்து வாக்கு சேகரிப்பவர்கள், இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வைங்க, ஒரு தொகுதியிலையும் இவங்க சொன்னால் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். இல்லை வாக்கு சேகரிப்பவர்கள், கேன்வாஸ் பண்ணுறவங்க, இவர்களை வந்து ஒரு தொகுதியிலையும் தொகுதி வாரியாக, ஒரு பகுதி வாரியாக தமிழ்நாடு அரசு வந்து உளவுத்துறை மூலம் அவர்களுடைய விவரங்களை சேகரிக்கிறது அப்படின்னு பத்திரிகை செய்தி. இது வந்து அரசியல் ரீதியாக, ஒரு ஜனநாயக ரீதியாக மிக தவறான ஒரு நோக்கம் கொண்டதாக தெரிகிறது. நீங்கள் அரசியலில் இதெல்லாம் சகஜன்றது வேற, ஆனால் அதே சமயத்தில் வந்து இது அடுத்த சரி தகவல் சேகரிக்கிறாங்க, சேகரிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படி அங்கே தான் நோக்கம் வருகிறது. நோக்கத்துக்கு அப்புறம் தானாக தாக்கம் வரும். நோக்கம் என்ன? இவர்களை செயல்பட விடாமல் தடுப்பது என்பது தான் நோக்கமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா
உங்களுக்கு யார் ஓட்டு போகிறானோ அவனை பார்த்துட்டு போகாமல் நீங்கள் வந்து எதிராளிக்கு யார் ஓட்டு போகிறான்னு அவன் பின்னால் போனீங்கன்னா அப்போ வந்து அவனை தடை பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். எப்படி தடை பண்ணுவீங்க? ஒன்று அவனை மிரட்டி ஏதோ அவன் பேரில் வழக்கு பதிவு செய்து அவனை செயல் இழக்க செய். இது ஒரு வழக்கமான ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம், காவல்துறையை வைத்து. இல்லை அவனை வந்து கொஞ்சம் சபலம் உடையவராக இருந்தால், இல்லை மன உறுதி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள்னால் பல வகையில் இருப்பாங்க. விலை பேசி அவனை வந்து ஆஃப் பண்ணு, முடிஞ்சா திமுக கொண்டு வா, இல்லைன்னா நியூட்ரலைஸ் பண்ணு. இப்படி செய்து செயலிழக்க செய்வது ரெண்டுமே தவறு தான். முதல் வந்து மாபெரும் தவறு, அடுத்ததும் தவறு தான் ஜனநாயக ரீதியில், தார்மீக ரீதியில். இதை வந்து அவர்கள் ஏன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு செய்கிறாங்க, தாவேகாவுக்கு செய்கிறாங்க, நம்ம ரெண்டையும் தான் சொல்கிறோம். இதோ நம்ம பேசும்போது சில விஷயங்களை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறதுனால தாவேகாவுக்கு எதிரான கட்சி இல்லை. நம்ம விஜய் வரணும், ஒரு ஒரு புதிய வரவுகள் வரவேற்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் ஏன் இவங்க வந்து இது பற்றினா அதிமுக திமுக பொதுவாக உள்ள அரசியல் எதிரிகள் அவங்க வந்து தெளிவாக இவங்கன்னா அதிமுக இவங்கன்னா திமுக அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு, ஆனால் இப்பொழுது இந்த அடையாளங்களை தாண்டி இந்த அடையாளங்களை வந்து மடைமாற்றி எப்பவும் உள்ள அந்த சூழ்நிலையிலேருந்து மாறுபட்ட ஒரு சூழ்நிலை, மாற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை யார் மூலமாக வரக்கூடியது? பாஜக மூலமாக ஓரளவு வரக்கூடியது. அண்ணாமலை இருக்கும் வரை அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அண்ணாமலை கொஞ்சம், அதாவது தீவிர அரசியலில் தான் அப்பப்போ இருப்பதாக தெரிகிறது. ஆனால் அவர் மாநில தலைவராக இல்லை என்னும் போது பாஜக வந்து அவ்வளோ தூரம் அதை பற்றி கவலைப்படுற அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அடுத்தது கவலைப்படக்கூடிய ஒரு, இதனால் நம்மளுடைய களம் மாறிவிடுமா, வாக்கு வங்கி குறைந்து விடுமா என்று திமுக இப்போது ஆளும் கட்சியாக உள்ள திமுக நினைச்சால் அதுக்கு ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சி, சீமான் நாம் தமிழர் கட்சி. இன்னொன்று புதிய வரவான விஜய். நாம் தமிழர் கட்சியில் வந்து இப்படி இருக்கும் இப்படி போகுன்றது ஓரளவுக்கு அவர்கள் கணித்திருப்பார்கள். விஜயில் வந்து விஜயாலேயே கணிக்க முடியல. தனக்கு பின்னால் உள்ள கூட்டம் வாக்கு வங்கியா இல்லை வெறும் கூட்டமானு இன்னும் நான் கணிக்க முடியலன்னு சொல்றது வந்து என்னன்னா, இன்னும் அந்த சூழல் வரல அவருக்கு. ஒரு தேர்தல் தாண்டினால்தான் அந்த வாக்கு வங்கி தெரியும். அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கலாம், யாரோ சொல்றதை விட அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அப்போ திமுக வந்து ஏற்கனவே உள்ள வழக்கமான எதிரிகளை விட புது எதிரிகள், வித்தியாசமான எதிரிகள், திடீரென்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள். அப்படி யாருன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒன்று சீமான் நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று விஜய். கரூர் அதில் வந்து யார் மேலே எவ்வளவு தவறு அப்படி சிபிஐ விசாரணையில் இருக்குது, நம்ம அதுக்குள்ள விவரமாக போக வேண்டாம். ஆனால் வந்து விஜய்க்கு வந்து கட்டமைப்பு கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து அவரும் ஆலோசனை கூட்டம் போட்டு 28 பேர் நிர்வாக குழுலாம் வச்சுருக்காரு. ஆக அவர் இப்போ தான், அதாவது தவறுகளிலிருந்து தான் அனுபவம் வருகிறது. கண்ணதாசன் கூட சொல்லுவார், எது என்ன அனுபவம்னா என்ன, நம்மளோட கடந்த கால தவறுகள் தான் அனுபவம். அந்த வகையில் ஆண்டவன்கிறதே அனுபவம் தான் ஆண்டவன் ஒரு கவிதையில் எழுதியிருக்கார் கண்ணதாசன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த கால தவறுகள் தான் நம்மளுடைய அனுபவங்கள். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா எதை வச்சு, நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அனுபவம். அது மாதிரி விஜய்க்கு இந்த தவறுகளிலிருந்து அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு இப்போ புதுசாக நிர்வாக குழு பண்ணுறாரு, ஏதோ ஒரு சில சீரமைப்புலாம் பண்ணுறாரு. சீமான் ஏற்கனவே 10 வருஷமாக அரசியலில் இருக்கார். அந்த நிலையை தாண்டி அவர் ஒரு கருத்தியலை உருவாக்கி ஒரு கூட்டத்தை தனக்கு பின்னால் ஒரு ஈர்ப்பாக வைத்திருக்கிறார். இப்போ இவர்களுக்கு வரும் வாக்குகள் இவர்களுடைய கணக்குகளை பிரட்டி போட்டுவிடும். ஆளும் திமுகவுடைய கணக்கு நம்ம வந்து எந்தவித சார்பும் இல்லாமல் நடுநிலையோடு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசனை பண்ணால் அது தவறு என்று சொல்லிட்டோம். ஆனால் ஏன் அந்த தவறை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இது ரெண்டையும் கணிக்க முடியல. சீமான் இவ்வளோதான் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு அவங்களால கணிக்க முடியல, கவலைப்பட வேணாம் அப்படின்னு நினைக்க முடியல. விஜய் இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதிமுகன்னா இதெல்லாம் அதிமுகவுக்கு வலுவான தொகுதி, இது திமுகவுக்கு வலுவான தொகுதி, பிசிக வலுவான தொகுதி,
பாமகவை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாக வேற போயிடுச்சு. ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து திமுக ஜி.கே. மணி மூலமாக திமுகவில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி. ஸோ அப்போது அந்த வாக்குகள் பிரிகின்றன. எவ்வளோ சரிசமமாக பிரியுமா இல்லை எந்த விகிதத்தில் பிரியும்னு தெரியாது. என்னுடைய கணக்கில் அன்புமணி பக்கம் கொஞ்சம் அதிகமாக வாக்குகளும் ராமதாஸ் ஐயா பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், வயது பல காரணங்களை பொறுத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்ரீகாந்தி அவர்களை பொதுச் செயலாளர் போட்டால் கூட அவர் அரசியலுக்கு புதியவர். ராமதாஸ் ஐயாவுடைய அரசியல் அனுபவத்தை மட்டும் நம்பி தான் அங்கே அதை அடிப்படையாக வைத்து தான் அங்கே அவருக்கு 90 வயசாகிடுச்சு. அந்த வகையில் இதெல்லாம் வந்து கணிக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்குது. கணிக்க முடியாமல் இருப்பது சீமானுடைய வளர்ச்சியும், புதிய வரவான விஜய் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுவார் என்பது கணிக்க முடியாமலும் இருப்பதுனால தான். அதனால தான் அவங்க பின்னால் ஆரம்பித்து உளவுத்துறையை வச்சு அப்போ அவர்களை எப்படி முடக்குவது, எப்படி செயலிழக்க செய்வது என்பது தான் அதனுடைய நோக்கமாக இருக்க முடியும். இல்லைன்னா சும்மா வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்காக உளவுத்துறையை பயன்படுத்துவாங்க. எதுக்கெல்லாமோ உளவுத்துறையை பயன்படுத்தணும் பண்ணதா தெரியல, அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள். அது அவர்களுடைய ஆள்பவர்களுடைய ஸ்டைல், திராவிட மாடல்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் திமுகவிற்கு இன்று வந்து கவலையை ஏற்படுத்துபவர் வந்து ஒன்று சீமான், ஒன்று விஜய் அப்படின்னு கொள்ளலாம். இது அந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ கவலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வளர்ச்சி தங்களுடைய மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு தடையாக இருக்குமோ என்ற கவலை திமுக, ஆளும் திமுகவுக்கு இருக்குது. அரசியல்னு வந்துட்டால் அவங்கவுங்க சுயநலம் தான் அவங்களுக்கு முக்கியம். அது ஏன் அப்படி சுயநலமாக இருக்காங்கன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதுதான் அரசியல். ஓகே சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக. வணக்கம், நன்றி.